குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இந்த வருஷத்தோட கடைசி கோலமா? ஆமாம், மார்கழியோட. ஆமாம், இந்த வருஷம் டிசம்பரோட கடைசி கோலம். ஜனவரி நாளைக்கு பிறக்க போகுது. நேற்று நல்லா சந்தோஷமாக முடிஞ்சது. வைகுண்ட ஏகாதசி காலையில் 2 மணிக்கெலாம் பெருமாள் கோயில் போயிட்டு சொர்க்கவாசல் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மார்கழி லாஸ்ட்டு கோலம் போட்டுட்டு, மார்கழியே வருது, டிசம்பர் லாஸ்ட்டு கோலம் போட்டுட்டு மார்கழியை என்ஜாய் பண்ணி ஜனவரியை வரவேற்க வேண்டியதுதான். ஓகேவா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கோலம்? இன்னைக்கு வந்து எல்லாம் போடுறது ஒரு நான் எனக்கு சிம்பிள் மாதிரி தான் போட போகிறேன். ரொம்ப பெருசுலாம் இல்லை, எனக்கு தோணுதோ அதுதான் இந்த கோலம். இந்த கோல புக்கு அதெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. புள்ளி ஞாபகம் வந்துட்டா கோலம் ரெடி. ஒரே புள்ளி 15.8, 19.7, 21.1 அந்த மாதிரி புள்ளிங்க ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா புள்ளியை வச்சுட்டு எதையாவது ஒன்று வலிச்சு விட்டுருவோம். இதுதான் நம்ம கோலம். நியூ இயருக்கு என்ன பிளான்? நியூ இயருக்கு இன்னும் ஒரு பிளானும் போடல. இப்போ என்ன பெருசாக பிளான் போடுவீங்க? ஒன்றும் போட மாட்டோம். 10 மணிக்கே தூங்கிட்டு. ஆமாம், அந்த இது அப்பாவாவது முன்னெல்லாம் கடைக்கிட்ட செய்வார். இப்போல்லாம் கிடையாது. அது வேறு மலைக்கு போவார் அவங்க அப்பா. மாலை போட்டிருப்பாரா? மாலை போட்டிருக்கிறதால ஒரு என்ஜாய் மட்டும். நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னும் அவர் 2013 14 தெரில, அது வரைக்கும் மாலை போட்டுன்னு இருந்தார். ஒரு 28-31 வருஷமாக என்னமோ. அந்த மாலை போடும்போது நம்ம எங்கேருந்து கேக் வெட்டுறது, முட்டை போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம். இப்போ தான் முட்டை அந்த கேக்கெலாம் வந்துருச்சு. அதனால் கேக் வெட்டுறது அதெல்லாம் என்ஜாய்மெண்ட்லாம் எங்கேயுமே கிடையாது. மாலை போட்டிருக்கோம், எங்கே போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. வீட்லேயே நான் ஒரு 11 மணி 12 வரைக்கும் முடிச்சுட்டு தூங்குவேன். அதே தான். ஒரு கோயில் கோலெல்லாம் செமையாக கூட்டம் இருக்கும், போக முடியாது. அதனால் ஜனவரி 1 வீடு தான் நமக்கு. ஃபங்க்ஷன்னு ப்ரோக்ராம்னு ஒன்று கூட கிடையாது. வந்துட்டாரு. சாப்பாடு வேணுமா? காலங்காத்தால் சாப்பிட்றது இதாக இந்த நாயாக தான் இருக்கும். எப்போ இதான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பா இறங்கி வருவார்ல, அப்பாவும் வந்து சாப்பாடு வைப்பார். சோறு மெயின் அவருக்கு. என் வீடியோவில் போடுறது வந்து வெள்ளை சோறு வைக்கிற மாதிரி இருக்குதான். தயிர் சாதம், ஒரு நாள் பால் சாதம், ஒரு நாள் தயிர் சாதம். வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. சாம்பார் ரசம்லாம் தொடவே தொடாது, போயிடும். தயிர் ஊற்றி போட்டால் நல்லா சாப்பிடும், பால் ஊற்றி போட்டால் நல்லா சாப்பிடும். ரெண்டுத்தில் தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிடுவேன், இல்லைன்னா பால் கொஞ்சம் ஊற்றி சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருவேன். நல்ல ஒரு சாதம் இல்லாமல் சாப்பிடும், மற்ற தொடவே தொடாது. நானும் ஒன்று வேடிக்கை பார்க்குறேன், இதுவும் ஒன்று வேடிக்கை பார்க்குது. இங்கே வரண்டா இருடா, ஒரு நிமிஷம் இருடா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சோறு வச்சுட்டியா? வழிச்சு சாப்பிட்றாரா? வழிச்சு மொத்தமாக சாப்பிடுது. அதான் தயிர் சாதம். இது என்ன பூ கோலமா? பூக்கோலம். என்ன பூ? என்ன பூலாம் தெரியாது, ஆனால் பூ. சங்கு சக்கரை பூ. சங்கு சக்கரை பூ கூட சொல்லலாம். அது மாதிரி தட்டுப்பார். ஒரு சோறுலாம் தள்ளின்னு போவார் சார். சாப்பிட்டாரு, இப்போ போக போகிறார். மற்ற சாதம்லாம் வச்சா தொடாது, போயிடும். யாராவது சாப்பிட்டுங்கப்பா, எனக்கு வேணாம் அப்படின்னு சாப்பிட்டு கோலத்து மேலே ஒரு 2 சொறி சொரிஞ்சிட்டு போயிடுவார். யாரோ வளர்த்த நாய் பொழுது அது கொண்டு வந்து இங்கே விட்டு போயிட்டாங்க. அது உடம்பு சரியில்லாமல் வந்தது போல இருக்கு. இப்போ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, இப்போ நல்லா ஆயிடுச்சு. வாட்டர் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக இருக்கா லெவலா? இது கிட்ட வந்துச்சா தூரம் வந்துச்சா? ரைட்டு. காற்றடிக்குது, கோலமாவை பார்க்குது. விளக்கேற்றத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுறியா? கலர் போட்டு கோலத்தில் விளக்கு. இந்த இதுக்கெலாம் கலர் வருமா? ஆமாம், பூ கலர் வரும், வேறு கலர். முதல்ல விளக்கு கலர் போட்டுடலான்னு போடுறேன். இது ஃபுல் கலர் கோலமா? ஆமாம், பூ கோலம். பூவில் கலர் கொஞ்சம் போட்டுருவேன். முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், லாஸ்ட். என்ன மந்திரம் சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் சத்தமாக சொன்னால் மக்களுக்கு கேட்கும். ஓம் நம சிவாயும் ஓம் நம சிவாயும் ஒரு 3 தடவை, பெருமாள், நாராயணா, நரசிம்மா அப்படின்னு எல்லா சாமியும் ஒரு தடவை கும்பிட்டுப்பேன்.
தான் கோலம் போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? இப்போ பெருமா கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எத்தனை மணிக்கு ஓப்பன்னு கேட்காது வந்துட்டேன். வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு உடனே ஓப்பன் பண்ணாங்க. 6 மணி ஆக போகுது. வந்திருக்கேன், பார்ப்போம். இவ்வளோ பெரிய இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுதான் பெருமா கோயில் வாசல். பெருமாளும் தாயாரும் வச்சுருக்காங்க. சிங்கப்பெருமாள் கோவிலா? அதுதான் சிங்கப்பெருமாள் நரசிம்ம பெருமாள் கோவில். ஓகே, பாய். பாய், போயிட்டு வரட்டேன். சூடா என்ன போட்டு குடினா போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். மம்மி கோவில் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். என்ன லஞ்ச் ரெடி ஆகுதா? லஞ்ச் நீ கிருத்திகல்ல, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து கொஞ்சம் வடை சூடலான்னு ஊற வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பார். கிருத்திகனால முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும். அதனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாமல் சாம்பாரை வச்சிடறேன். ஓகே, நீ ரெடி பண்ணு. இன்னைக்கு வந்திருக்க ஆர்டர் வரைக்கும் நான் போய் பேக் பண்ணிட்டு வரேன். பேக் பண்ணிப்போம். ஓகே, பாய். என்னண்ணா சமைச்சு மட்டும் வைப்பேன்னு பார்த்தா இவ்வளோ சாமான் தைச்சு வச்சிருக்க? நாளைக்கு ஆங்கில வருட பிறப்பு, அதனால் கிருத்திகை வர இன்னைக்கு. அதனால் பூஜை சாமான் தேய்ச்சி சாயந்தரமா அதாவது முருகர் இருக்காருல்ல, அவர் விளக்கெல்லாம் தேய்ச்சி பூஜை பண்ணுறேன். அதனால் தேய்ச்சி முடிச்சு நான் நீ வரத்துக்குள்ளன்னு பார்த்தேன், வந்துட்டேன். இதோ முடிய போகுது, தேய்ச்சிட்டேன். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். கோனே நானே நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். என்னது? கண்டுபிடி. வந்துச்ச வண்டியே? சூப்பர். எவ்வளோ? கோல மாவு மூச்சாய். கலர் குழம்பு வந்ததா? இல்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் நாங்கள். 350 எக் மூட்டை. 350 தானா? முன்னாடி 400 கொடுத்து வாங்கணும்லங்க? தெரியலையே. அதான் இப்போ ரோடு வந்து கடையில் இஷ்டாங்களா உங்களுக்கு? நல்ல வேலை, வாங்கிட்டேன், சந்தோஷம். நினச்சிட்டே இருந்தேன் வண்டி வருமா இல்லை நம்ம எங்கன்னா போய் தேடணுமான்னு. இந்த வாட்டி திருவண்ணாமலை போகிறதால கோலமாவு இங்கே வெளியே வாங்கணும். பரவாயில்ல, வந்துருச்சு. நம்ம கோல மாவுலாம் ஓகேவா? கோல மாவு வாங்கினது அதெல்லாம் ஓகே, சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் கலர் கோலமாவு எப்போ வாங்கினாலும் நிழலில் தான் காய வைக்கணும். பேப்பரில் கொட்டி நிழலில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா அந்த ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கோலம் போடும்போது நல்லா ஃப்ளோவாக வரும். இன்றைக்கி போட்ட கோலம் வந்து எத்தனை புள்ளின்னு கேட்டிங்க? 15 புள்ளி 8 புள்ளி. சந்து புள்ளி வந்து 8ல் நிறுத்தணும். 15க்கு 8 சந்து புள்ளி கோலம் தான் இன்றைக்கி போட்டது. நேற்று போட்ட கம்பி கோலம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டு எத்தனை புள்ளி வச்சேன்? 12 புள்ளியா? ஞாபகம் இல்லை, பார்த்துட்டு சொல்கிறேன். இனி டெய்லி வந்து என்ன புள்ளியில் கோலம் போடுறேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறாங்க நிறைய பேர் நல்லாயிருக்கு கோலம் அப்படிலாம் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி போடுங்க. நீங்களும் காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டால் உடம்பு நான் என்ன சொல்கிறதுன்னா வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் செய்யறது. அதுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குளிர் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, குளிராகவே இருக்கும். குளிர் பிடிக்காமல் ஜாலியாக எழுந்து செஞ்சோம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக அப்படியே எதுவும் டென்ஷன் ஆகாமல் இருக்கும்.